வெல்கம் டு பயோதுளி. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல லெசன் 20ல ஜீன் குளோனிங் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜீன் குளோனிங் அப்படிங்கிறது என்ன டிஃபைன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். இன் ஜீன் குளோனிங் எ ஜீன் ஆர் எ பீஸ் ஆஃப் டிஎன்ஏ, ஒரு ஜீனையோ இல்ல ஒரு டிஎன்ஏவோட சின்ன பீஸ், டிஎன்ஏவோட சின்ன பீஸ் தான் நம்ம ஜீன்னே சொல்லுவோம். அதை என்ன செய்யறோம்னா ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ள இன்சர்ட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ற விஷயம் தான் ஜீன் குளோனிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இல்லைன்னா ஜீனை என்ன செய்யறோம்னா இன்சர்டட் இன்டு எ பாக்டீரியா செல், பாக்டீரியா செல்லுக்குள்ள இன்சர்ட் பண்ணும்போது டிஎன்ஏ என்ன பண்ண ஆரம்பிக்கும், மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்னன்னா ஜீன் குளோனிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுல இந்த பேசிக் ஸ்டெப்ல நீங்க ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் இதை மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஐசோலேஷன், இன்சர்ஷன், டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், செலக்ஷன், எக்ஸ்பிரஷன். இதுல என்ன பண்றாங்க அந்த படத்துல சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நமக்கு என்ன டிஎன்ஏ வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஐசோலேஷன் பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது இந்த மெத்தட் தான் ஐசோலேஷன். ஒரு ஹியூமன் செல்லுல இருந்து நம்ம ஒரு டிஎன்ஏவை எடுக்கிறோமா, இது இந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் ஐசோலேஷன். அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏவை என்ன பண்றோம், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சின்ன சின்ன பீஸா இங்க என்ன பண்றாங்க, கட் பண்ணி உடைக்கிறாங்க. இந்த ஸ்டெப்புக்கு பேரு ஐசோலேஷன் ப்ராசஸ். இப்ப ஐசோலேட் பண்ண டிஎன்ஏவை நம்ம என்ன செய்யறோம்னா இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் பிளாஸ்மிட். அந்த பிளாஸ்மிட்குள்ள இங்க பாருங்க ஒரு கிரே கலர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம அந்த ஹியூமனோட டிஎன்ஏவை வச்சு இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இன்சர்ட் பண்ண இந்த பிளாஸ்மிட என்ன செய்யறோம், இதான் பாக்டீரியல் செல். இந்த பாக்டீரியா செல்லுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டோமா, நம்ம இந்த ஒர்க்கு பாருங்க அந்த இதை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாக்டீரியா, ஒரு பாக்டீரியா என்ன செய்யும், ஃபுல் growth ஆனது 2 பாக்டீரியா மாறுதா. இப்ப இந்த இடத்துல இந்த பிளாஸ்மிட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க செலக்ஷன் ஆயிருக்கா, இந்த பாக்டீரியாக்குள்ள உள்ள அந்த பிளாஸ்மிட் மாதிரியே 2 வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 என்ன செய்யுது, 4 ஆகுது. 4 என்ன செய்யுது, 8 ஆகுது. ஓகேவா? இப்ப வரக்கூடிய எல்லா பாக்டீரியாக்குள்ளயுமே என்ன வந்துருச்சு, நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணமோ டிஎன்ஏவை அதே மாதிரி எல்லாமே இங்க எக்ஸ்பிரஷன் ஆயிடுச்சு. இதான் இதோடைய சிம்பிள் மீனிங். அப்படியே ஜஸ்ட் தியரிய பாருங்க. ஐசோலேஷன்ல பாருங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், நமக்கு தேவையான டிசையர்ட் டிஎன்ஏ, டிசையர்ட்னா தேவையான டிஎன்ஏவை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா கட் பண்ணக்கூடிய அந்த என்சைம் அந்த டிஎன்ஏவை வெட்டி எடுத்துட்டோம் நமக்கு என்ன வேணுமோ. அடுத்தது வெட்டி எடுத்து அந்த டிஎன்ஏவை என்ன செய்யறோம், அந்த டிஎன்ஏ பிராக்மெண்ட்டை சூட்டபிள் வெக்டார் அதாவது பிளாஸ்மிட்குள்ள இன்சர்ட் பண்றோம். பிளாஸ்மிட்ல வச்சதை என்ன செய்யறோம், பாக்டீரியாக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றோம். டிரான்ஸ்ஃபர் பண்ணது என்ன பண்ண ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா மல்டிபிளிகேஷன் ஆக ஆரம்பிக்கும். அதாவது லுக் லைக் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணமோ அதே மாதிரி கெட் எ குளோன். குளோன்னா ஒரே மாதிரி இந்த 2 கிடைச்சிச்சு இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த செல்லு growth ஆக மல்டிபிளேஷன் ஆகும்போது நமக்கு குளோன்டு ஜீன் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும்.